ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன ரெசிபினா சோயா சங்க் கிரேவி. இந்த கிரேவி வந்து சப்பாத்தி, பூரி, பரோட்டா இந்த மாதிரி ஐட்டம்க்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது அந்த கிரேவிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்ப்போம். ஒரு பெரிய வெங்காயத்தை நான் ரஃப்பாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, பூண்டு, ஒரு 1.5 வெங்காயம் சின்ன சின்னதாக ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு புளி வச்சுருக்கேன். காஞ்ச மிளகா, சோம்பு, தேங்காய் ஒரு 2 பத்தை, 2 டொமேட்டோ. இந்த சோயா சங்கை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம்ஸ் சோயா சங்க். இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட கம்மி குவான்டிட்டின்றதால நான் நசுக்கி வச்சுருக்கேன். இது வீட்டு மிளகா பொடி ஒரு ஸ்பூன், காஞ்ச மிளகா இருக்கிறதுனால நான் 1 ஸ்பூன் கம்மியாக எடுத்திருக்கேன். ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன். இந்த கிரேவிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. கடாய் சூடாயிடுச்சு. நம்ம இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இதில் நம்ம சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுருக்கோம். சோம்பு பொரிஞ்ச உடனே ஒரு 5 காஞ்ச மிளகா போடணும். இது கூட ஒரு 10 பல்லு பூண்டு ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த ரஃப்பாக ஸ்லைஸ் பண்ணி வச்ச வெங்காயம். இது வந்து 1 வெங்காயம், பெரிய வெங்காயம். அடுத்து நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக பச்சை கருவேப்பிலை மட்டும்தான் போடணும். காஞ்சது போடலாமான்னு கேட்டால் போடக்கூடாது. இப்போ புதினா, கொத்தமல்லி ரெண்டுமே இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இது கூட தேங்காய் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 2 சில்லு தேங்காய் இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் வதங்கின உடனே இந்த தக்காளி, 2 தக்காளி இந்த 2 தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். இது நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா வதங்கணும். இது ஓரளவுக்கு வதங்கின உடனே கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போடுறோம். இதே 1 ஸ்பூன் மிளகாய் பொடி தான். இதிலே பாதி போடுறோம். பாதி அளவு போடுறோம். பாதி அளவு அதுக்கப்புறம் போடணும். ஒரே ஒரு குட்டியோண்டு புளி இருக்குது, அதை ஆட் பண்ணுறேன். இதில் கண்டிப்பாக புளி அதிகமாக ஆட் பண்ணிடக்கூடாது. ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணணும். இதில் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணுறேன். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறோம். இது இந்த அளவுக்கு கொஞ்சம் தொக்கு மாதிரி ஆனதும் இதை ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சு இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் கடாயில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணோம். மறுபடியும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனோடனே ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்ணுறோம். அடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனும் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த அளவுக்கு ஆனியன் வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுவோம். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் மீதி இருக்க மஞ்சள்
மஞ்சள் பொடியும் மிளகா பொடியும் ஆட் பண்ணுறேன். இது கூட தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணுறேன். நான் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட நம்ம 1/2 அன் ஹவர் ஊற வச்சு புழிஞ்ச சோயா சங்க் ஆட் பண்ணுறேன். இது கண்டிப்பாக தண்ணி ஊற்றாம தான் கொஞ்சம் நேரம் வதக்கணும். அப்போ தான் இந்த மசாலா வந்து சோயா சங்க் உள்ளார இறங்கும். இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணுறோம். லாஸ்ட்டாக இதில் வந்து கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிடுறோம். நாங்கள் இதுக்கு சப்பாத்தி பண்ணியிருக்கோம். அது சைட் பை சைட் இந்தாண்ட ரெடி ஆகிட்டுருக்கு. உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் இன்றைக்கி சப்பாத்தி பண்ணியிருக்கோம். இந்த குருமா வந்து சப்பாத்தி, பூரி, நான், பரோட்டா இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணியாக பண்ணிங்கன்னா ரைஸுக்கு கூட சாப்பிட்லாம். எங்களுக்கு நல்லா வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில்.